நம்ம ஆண்டவர் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்த வல்லவராய் இருக்கிறபடினால் நம்முடைய அழிவுக்குரிய சரீரங்களை ஒரு நாள் அவர் எப்படி மாத்துவாரா? மகிமையான சரீரங்களா மாத்திருவாரு. அதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனின் மகிமையின் நம்பிக்கை. இந்த அழிவுக்குரிய சரீரம் எந்த விதத்துல வேணா பாலா போலாம், அழிஞ்சு போலாம். வாலிப நாட்கள்ல உன்கிட்ட இருக்கிற உன்னோட அழகு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் உன்கிட்ட இல்லாம போகலாம். சரீரமானது நாளுக்கு நாள் அழிந்து கொண்டே போகும், கெட்டு போயிட்டே இருக்கும். ஆனா நம்ம ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் எந்த சரீரத்தை கொடுக்க போறாராம்? மகிமையின் சரீரத்தை கொடுக்க போறாரு. அந்த மகிமையின் சரீரம் எதுக்காகனா, மகிமையிலே நித்திய நித்தியமாய் அவரோடு கூட வாழும்படியான ஒரு சரீரத்தை ஆண்டவர் நமக்கு தருவாரு. பரலோக ராஜ்யத்துல மகிமையின் சரீரம் நமக்கு எதுக்காக வேணும் தெரியுமா? அவரோடு கூட நித்தியமாய் வாழ தேவன் நமக்கு தருகிறார். அப்பொழுது அழிவுள்ள சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ளும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்புங்க, ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருடைய இரண்டாம் வருகையின் முதல் பாகத்தை ராப்சர் என்று சொல்வார்கள். அந்த ராப்சரில் ஆண்டவரின் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் கூட மகிமையின் சரீரத்தை தரித்துக் கொண்டு ஆண்டவரிடத்திற்கு செல்வார்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற மிகச்சிறப்பான அனுபவங்களில் ரகசிய வருகையும் ஒன்று. நேரடியாக ராப்சர் என்கிற வார்த்தை வேதத்தில் காணப்படாவிட்டாலும் அந்த கான்செப்டை நாம் வேதத்தில் காண்கிறோம். ஆண்டவருடைய வருகையின் முதல் பாகம் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். அப்படி எடுத்துக்கொள்ளப்படும் போது, உதாரணத்துக்கு இப்ப எடுத்துக்கொள்ளப்படுறோம்னா, இப்பவே ஒருவேளை ஆண்டவர் வந்தார்னா நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுறோம்னா, நம்ம சம்பந்தப்பட்ட உலக பிரகாரமான பொருட்கள் எல்லாம் இங்கேயே இருக்கும். எல்லாம் இங்கேயே கீழே விழுந்து கிடக்கும். உதாரணத்துக்கு என்னோட கண்ணாடி இங்கேயே இருக்கும், என்னோட Dress இங்கேயே இருக்கும், என்னோட வாட்ச் இங்கேயே இருக்கும். ஒரு நொடி பொழுதிலே இந்த அழிவுக்குரிய சரீரம், இந்த பலவீனமான சரீரம் எப்படி மாறி போகுமா? மகிமையின் சரீரமா மாறிடும். எவ்வளவு அருமையா இருக்கும் அது! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களின் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிற தேவனுடைய வல்லமை விளங்கும். இது எப்படி சாத்தியமாகும்? மனுஷங்களால ஒருவேளை இதை செய்ய முடியாம இருக்கலாம், டெக்னாலஜினால இதை செய்ய முடியாம இருக்கலாம், சயின்ஸுக்கு இது புரியாம இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிற வல்லமை தேவனிடத்தில் இருப்பதனால், with God all things are possible. தேவனால் எல்லாம் கூடும். இந்த அழிவுக்குரிய சரீரத்துல வியாதிகள் இருக்கலாம், இந்த அழிவுக்குரிய சரீரத்துல கேன்சர் இருக்கலாம், இந்த அழிவுக்குரிய சரீரத்துல விதவிதமான நோய்கள் விளையாடலாம். ஆனால் மகிமையின் சரீரமோ பெர்ஃபெக்ட் பாடி. அந்த மகிமையின் சரீரத்துக்கு வியாதி இல்ல, அந்த மகிமையின் சரீரத்துக்கு கவலை இல்ல, அந்த மகிமையின் சரீரத்துக்கு கண்ணீர் இல்ல. ஒரு பெர்ஃபெக்டான பாடி தேவனால் நமக்கு நியமிக்கப்பட்டு தேவன் நமக்கு அதை தருகிறார். உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட போகிற மகிமையின் சரீரம்